காரைக்குடியே சீமான் போட்டி போட்டதுனால தான் தெரிஞ்சுது. அதுக்கு முன்னாடி உலக மேப்ல தெரியாதுல்ல, தெரியாதுங்க. காரு ஃபார்ச்சுனர் காரு எப்படி தெரிய வந்துச்சு? சீமான் வாங்கினதுக்கு அப்புறம் தானே ஃபார்ச்சுனர், டொயோட்டா ஃபார்ச்சுனர் ஒரு காரே எல்லாருக்கும் தெரிய வந்துச்சு. இது பேர் நார்சிசிஸ்டிக் பர்சனாலிட்டி டிஸார்டர். இதை வந்து நீங்க அங்கீகரிச்சுட்டு ஆதரிச்சுட்டு உட்காந்துருந்தீங்கன்னா, அதை ஏத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, இது என்ன, இது தலைவரை இழிவுபடுத்துறது இல்லையா? நானும் பல்ல கடிச்சிட்டு போயிட்டு இருக்கேன் இந்த விஷயத்திலாம். தலைவரை தூக்கி பிடிச்சதுனால தான் சீமான், புரிஞ்சுக்கோங்க. தலைவரை தூக்கி பிடிச்சதுனால தான் சீமான். சீமான் தூக்கி பிடிச்சதுனால தலைவர் இல்ல. தயவு செஞ்சு இதை மண்டையில ஏத்துங்க, தலைக்கணத்தை மண்டையில ஏத்தாதீங்க. நம்ம எவ்வளவுங்க சொல்ல முடியும்? இதெல்லாம் வேண்டாங்க, இப்படி பேசாதீங்க. பொறுத்து தான் போறோம் எல்லா தமிழ் தேசியவாதிகளும். இன்னொன்னு சொல்லவா, இந்த முறை தமிழ் தேசியவாதிகளோட பல பேரோட வாக்குகள் நாம் தமிழருக்கு வரல. ஏன்னா களத்துல இருந்த நாம் தமிழர் அல்லாத பல தமிழ் தேசியவாதிகள் இந்த முறை அதிமுகவுக்கு போயிட்டாங்க. இதுதான் உண்மை, இதுதான் உண்மை. அது வந்து சீமான் அவர்களுக்கே தெரியும். இப்ப அவங்களோட வாக்குகளும் அந்த இழந்த 4% இருக்கு. அது எவ்வளவுன்னு எனக்கு தெரியல. 1 இருக்கலாம், 2 இருக்கலாம். ஆனா நீங்க இழந்த 4% உங்களை நம்பி நின்றவர்கள் இன்னைக்கு பல பேர் அதிமுக பக்கம் சாஞ்சாங்க. அது சினிமா முகத்துல போய் அடிபட்டு இருக்குங்க, அவ்வளவுதான். சரிங்களா? டிவிகேல இல்ல, அதிமுக பக்கம் சாஞ்சாங்க. அதிமுக பக்கம் சாஞ்சாங்க, டிவிகே பக்கம் சாயல. பல தமிழ் தேசிய இயக்கங்கள் கூட்டம் நடத்தி அதிமுக வாக்குகளை அதிகமா கபலீகரம் பண்ணி தான் 38 லட்சம் பல தமிழ் தேசிய அமைப்புகள் கூட்டம் நடத்தி இந்த முறை நம்ம ஆதரவு அதிமுகவுக்கு கொடுப்போம்னு சொல்லி கூட்டம்லாம் நடத்திட்டு இருந்தாங்க. அவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லைம்லைட்ல இருக்க தமிழ் தேசியவாதிகள் கிடையாது. இந்த மாதிரி விவாதங்கள் ஊடகங்கள் அவங்கலாம் என்னன்னா, அவங்க குடும்பங்கள் அவங்க இதுல வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய தமிழ் தேசியவாதிகள். ஒரு கணிசமான வாக்கு அவங்க கிட்ட இருக்கு. மேபி ஒரு 1/2% கூட இருக்கலாம். ஆனா அந்த 1/2% உங்களுக்கு இந்த முறை வரல. அதை உணருங்க தயவு செஞ்சு. நான் சொல்றேன், உங்க கட்சி தோக்கறதுனால எனக்கு சந்தோஷம் இல்ல, வருத்தம் தான் இருக்கு. ஆனா தோல்வியை நோக்கியே நீங்க பயணப்படுறீங்க, அதான் எனக்கு பிடிக்கல. இல்ல, யாராவது தோல்வியை நோக்கி பயணப்பட்டீங்க. இந்த தேர்தலில் 10 எம்எல்ஏவாவது போவாங்கன்னு தான் அவங்க வேலையை செஞ்சாங்க. இந்த தேர்தலில் நாம் தமிழர் சத்தியமிட்டு சொல்கிறேன், தோல்வியை நோக்கி தான் நீங்க பயணப்பட்டீங்க. இதுதான் உண்மை.